இந்த பசும்பால்ல காப்பி போட்டா தண்ணியா இருக்கு. அதுக்குதான் எருமை வாங்குறீன்னு. என்னத்த எருமை வாங்கித்தான் வழியே போகுதாக்கும். வா சீனு தேவா. வேகமா வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தானே வேகம் வரும். சுருட்டை அப்பா செத்து பல வருஷம் ஆகுது. வருஷம் தேவசம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த குசும்பளம் வேற யார்கிட்ட வச்சுக்க. சுருட்டை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்க போறேன்? கேளுப்பா. என் சொத்தை என்கிட்ட எப்போ ஒப்படைக்க போறீங்க? என்ன மாமா பதில் சொல்லுங்க. நீயா சொந்தமா கேட்கிற கேள்வியா இருந்தா பதில் சொல்லலாம். அடுத்தவங்க சொல்லி கொடுத்து கேட்கிற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சொல்லி கொடுக்கறவங்க 1000 சொல்லி கொடுப்பாங்கப்பா. சொத்தை எல்லாம் கட்டி காப்பாத்துறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. இவ்வளவு காலமா உன்னையும் வளர்த்து உன் சொத்தை எல்லாம் பாதுகாத்ததுக்கு நீ இதையும் கேட்ப, இதுக்கு மேலையும் கேட்ப. கடுவாயி, என்ன நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியதா இருக்கும். நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும். அப்ப கேட்க வேண்டியது கேட்கிறார், பதில் சொல்ல வேண்டியது சொல்லையா. அவங்க அப்பன் செத்த அன்னைக்கு நம்ம பாட்டு ஒதுங்கி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா? சுருட்ட இவா இந்த என்னங்க என்ன பண்றீங்க? தெரிஞ்சு தாண்டி பண்றேன். இப்ப நம்ம செய்ய வேண்டியது வக்கீல கூப்பிட்டு எல்லா சொத்தையும் அவன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிட வேண்டியதுதான். எழுதி வச்சுட்டு குடும்பத்தோட தெருவில் நடப்போம். ஊருக்கு சத்தம் சாவடி எதுக்கு இருக்கு? நம்மள மாதிரி நல்லது செஞ்சு செஞ்சு நொந்து போறவங்களுக்காக தானடி. இப்பவே நான் டவுனுக்கு போய் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து வரேன். மாமா போச்சு போச்சு எல்லாம் போச்சு. போகும்போதே மாமாங்கிறானே, போற காரியம் உருப்படுமா? தகுந்த தர ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா, நான் குடிச்சிட்டு போறேன். உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா ஐயா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நம்ம தண்ணி குடிக்கலாமா? ஊருக்குள்ள குளங்குட்டை எதுக்கு இருக்கு? உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்காடி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு குளத்துல நம்ம தண்ணி குடிக்கலாமா? அடுத்துள்ள குளம்ல அங்க போய் அள்ளி குடிப்போம். மாமா, உங்க மனசை கஷ்டப்படுத்தி உங்களை எல்லாம் நடுத்தூர்ல நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சொத்தை கேட்கல. எனக்குன்னு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்லாத மாதிரி படுது. பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும், மனுஷனுக்கு சோறு தானே மாமா முக்கியம். நேத்து ராத்திரி எனக்கு சோறு இல்ல, சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல. அதனாலே நான் ஒண்ணும் செத்து போயிட மாட்டேன். அது நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. சுருட்ட, இனிமே உனக்கு 3 வேளை சோறு என்னப்பா? அடிக்கடி விருந்தே நடக்கும். ஒப்ப ஊர்ல நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ஏமாளியா இருந்தா, நீ ஜான் வயிற்றுக்காக கோமாளி ஆயிட்டியடா. சிலரை பலகால ஏமாத்தலாம், பலரை சில கால ஏமாத்தலாம். ஆனா எல்லாரும் எல்லா காலத்திலும் ஏமாத்த முடியாது. பத்துமா? சுருட்ட, சாவியை கொடுத்துட்டு போப்பா. சாவிய வாங்கிட்டியா? வாங்காம பைத்தியக்கார. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். கண்ணை வெட்டிப்படாதே. சரிங்க மாமா. ராசாத்தி, என் மேல உங்களுக்கு கோபமா? உண்மையில எனக்கு என்னப்பா கோபம்? இந்த வாழைக்காயை பச்சைய வெட்டி புகமூட்டம் போட்டு பழுக்க வைக்கலாம். ஆனா மனுஷன் தானாத்தாப்பா பழுக்கணும். உன் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இதுதான்ப்பா. எனக்கு வருத்தல்ல சுருட்ட, இந்த காயும் ஒரு நாள் பழுக்கும். ராசாத்தி, உடனே பழுக்கலைன்னு உரம் போடுறத நிறுத்திடாதம்மா. நீ போடுற உரத்தை போட்டுக்கிட்டே இரு. நீ போய் மோட்டர் போடுறாடே. பத்துமா? ராசாத்தி, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா மாமாவும் அத்தையும் வந்து என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க குடும்ப விஷயத்த இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என்ன பெருசா சலிச்சுக்கிற? சீனி மாமா உரம் போட சொன்னார்ல. அவர் சொன்னது வேற உரம். என்ன உரம்? உறவுக்கு போட வேண்டிய உரம். ஓ அதான். சரி, சீக்கிரம் போடு. கண்ணு முடிக்குங்க. இந்த பாரு, நான் விவசாயி. எனக்கு இந்த உரம் போடுற சமாச்சாரம் எல்லாம் நல்லா தெரியும். உரத்தை போட வேண்டிய இடத்துல போடு. இந்த பாரு, பாத்தியில போட வேண்டிய உரத்தை வரப்புல போடுற. பாத்தியில போடு. முகத்தழகி ஒட்ட வச்ச காதழகி ஒட்ட வச்ச காதுக்கெல்லாம் இட்டேண்டி தங்க நகை. ஒட்ட வச்ச காதுக்கெல்லாம் இட்டேண்டி தங்க நகை.
சொல்லு. இல்ல கத்துவேன், ஊரை கூட்டுவேன். எங்க கத்து பாப்போம். இப்படி சொல்லு. ஏய், ஓடாத. ஐயோ, கூசுதியா? ம். விடு. விட்டு சொல்லு. ஐயோ, என்ன டேய் வவுத்து பயல, ஐயா, பொழுது எந்த பக்கம்டா விடியுது? வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டையின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆத்தில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லித்தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா குறுக்க பேசின கொன்னுடுவேன். டேய், உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்கிற நினைப்பை அறவே அழிச்சிரு. இல்ல உன் தலையை சீவிடுவேன், உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர, ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது. வழக்கம் போல வர நந்திங்க. காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல, வெச்சவனையே சுட்டெரிக்கிற காட்டு தீ. தெரிஞ்சுக்க. ஏய் சீனத்தேவா, இது எங்க சொந்த விஷயம். இங்க கொம்பு சீவிர வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய் சட்டி தலையா, இன்னும் கேட்டுக்கடா. ஏய், இந்த பாரு, ஏன் அழுகுற? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கிறுக்கிட்டு இருக்க. மனசு கலங்குறப்போ மானத்தை விட சுருக்கமான பதில் கிடையாதுயா. இந்த பாரு, இதெல்லாம் எனக்கு புரியாது. விவரமா சொல்லு. என்ன மறந்துறியா? இனிமே என்ன பார்க்க வராத. பொம்பளை புத்தின்னு சொல்லுவாங்களே, அதானா இது? ஏய், பொசுக்குன்னு எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட. உங்க மாமன் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பனை பார்த்து என்னென்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நம்ம விஷயம் உங்க மாமனுக்கு தெரிஞ்சு போச்சியா, எங்க அப்பனை பார்த்து வெட்டி போட்டுருவேன்னு சொன்னாரு. யோ, நம்ம கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரியா? மனுஷன் தானா தான் பழுக்கணும்னு அன்னைக்கு சீனி மாமா சொன்னார்ல, அதுதான் நான் இன்னைக்கு பாத்துறேன். ஏய், ஏய், நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத. நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்தைக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க? அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதியை பத்தி நீ பேசாத. கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அழகா? அவங்கிட்ட பதில் பேசாதம்மா. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். அதுக்கு நீங்க சம்மதிச்சுதாகணும். இல்ல இந்த வீட்டுல 3 கொலை விடும். ஐயோ, சரின்னு சொல்லுங்களே. ஒரு கொலை, 2 கொலை இல்ல 3 கொலைங்கிறானே. எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க, கத்தியடப்பா. அப்ப இன்னைக்கே நல்ல நாள் பாருங்க. நல்லதுக்கு நாள் எதுக்குங்க? பாக்குறேன்னு சொல்லுங்க. பாக்குறேன், கத்தியடு. துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும். துணிமணி எல்லாம் கட்டித்தாப்பா கல்யாணம் பண்ணணும். தமாஷ் பண்ற நேரம் ஆடிக்குது. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களேன். வாங்கி தர்றேன். சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல பணத்தை எடுங்க. ஐயோ, பணத்தை எடுத்துருங்க. மடியில அடி வச்சிருக்க, எடுக்க. கத்தி எடுத்தா தானே நீ பணத்தை எடுக்க முடியும். கத்தி எடுத்துருப்பா. முதல்ல நீங்க பணத்தை எடுங்க, அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன். ஓஹோ, அப்படி வேறையா? ஓ பணம் எடுத்துக்கிட்டு போ. உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, அவளுக்கு வேண்டியதை வாங்கிக்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க. இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்திருப்பா. அப்படி என்னடா அறுக்க போற ஆடு மாதிரி கூட்டி போறானு? எடுங்க பணத்தை. ஏய், பட்டணத்துல எவன் கூட சுத்துற? சொல்லு, சொல்லுகிறல்ல. அவன் யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த தடிப்பைய யாரைய பார்த்துட்டு சொல்றான். நீ வாய மூடி. எல்லாம் உன்னால வர்றது. போய் நீ போ. யாரு என் முன்னால் நிக்காதீங்க. வெட்டி போடுவோம், வெட்டி. சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்க